பாரதி, நானும் அந்த குப்தா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நெருங்க கூட முடியல. இது ரொம்ப பெரிய இடம். அவ்வளவு சீக்கிரம் நாம இந்த இடத்துக்குள்ள போகவே முடியாது. நீ சொன்ன குப்தா சாதாரணமான ஆள் கிடையாது. ரொம்ப பெரிய ஃபைனான்சியர். இந்த பாம்பேல இருக்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இவரோட ஃபண்டிங்ல தான் நடக்குது. நீ என்னடானா சாதாரணமா இந்த ஆளை பார்க்கணும்னு சொல்லி சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்க. அங்க உள்ள பாரு, கையில துப்பாக்கி வச்சுட்டு அவங்கள பார்க்கவே பயமா இருக்கு. மீறி நம்ம குப்தாவை பார்க்கணும்னு சொன்னாலே அவங்க சுட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்களை பார்த்தா அப்படி இருக்கு. சொன்னா கேளு பாரதி. எனக்கு என்னமோ இது தேவையில்லாத ரிஸ்க்னு தோணுது. பேசாம போயிடலாமே. கீதா, நீ சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு புரியாம இல்ல. ஆனா இதெல்லாம் தடையா இருக்குன்னு சொல்லி நான் வந்த வேலையெல்லாம் முடிக்காம போக முடியாது. நான் கண்டிப்பா குப்தாவை மீட் பண்ணி ஆகணும். என் புருஷன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காரு. அவரை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எப்படியாவது நான் உள்ள போயாகணும். நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியுதா இல்லையா? இத்தனை பேரை தாண்டி நம்ம எப்படி உள்ள போய் அந்த ஆளை நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிற? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இவன் கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. எப்படியாவது நாமளே உள்ள போய் அவரை பாத்திர வேண்டியதான். Oh my God, பாரதி ஏன் இப்படி நடந்துக்கிற? Sir, please sir, please sir, please sir. Just 2 minutes sir. Sir, I'm requesting you. Guns down. Sorry sir. Who are you? What are you doing here? Sir, my name is Bharati. நான் சென்னையில இருந்து வரேன். I'm from Chennai. சென்னையா? தமிழா? ஆமா சார். உனக்கு என்ன வேணும்? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? சார், நான் ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்டி ஆதியோட வைஃப் பாரதி. நீங்க ஆதிக்கு 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னு. அந்த ஆதி 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 3 மாசமா அந்த பணத்துக்கு வட்டியே தரல. போன் பண்ணா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. சீட்டர். அதனாலதான் போலீஸ்ல சீட்டிங் கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொன்னேன். அப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருக்கணும்? அம்மா எப்பதான் வருவாங்க? சீக்கிரம் நம்ம போயிடலாம். அம்மா இப்ப வந்துருவாங்க, சேர்ந்து போலாம். சரிப்பா. சார், இந்த பணத்தை ஆதி வாங்கலன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா கண்டிப்பா இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம்னு எனக்கு நல்லாவே புரியுது சார். உங்க பணம் வட்டியோட உங்களுக்கு வந்து சேரும். ஆனா எங்களுக்கு இந்த விஷயமே இன்னைக்கு தான் சார் தெரியும். அதனால பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். அதை கேட்டுட்டு போறதுக்கு தான் நான் சென்னையில இருந்து உங்களை பாக்குறதுக்காக மும்பை கிளம்பி வந்தேன். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? சார், ஏமாத்தணும்னு நினைக்கிறவ நான் எதுக்கு சார் உங்களை தேடி வரணும்? அப்படியெல்லாம் நான் ஏமாத்த நினைக்கல. இப்ப கூட என் ஹஸ்பண்ட் ஆதியை நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டா மட்டும் உங்க பணம் உங்களுக்கு திரும்ப வந்துருமா?
அவர் வெளியே இருந்தா மட்டும்தான் உங்க பணத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். எங்களை சுத்தி யாரோ பெருசா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது தெரியாம நாங்க இந்த டிராப்ல மாட்டிட்டு இருக்கோம். அதுல இருந்து நாங்க வெளியே வந்துதான் சார் ஆகணும். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். மிஸ்டர் ஆதி, இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் சார். இவரை கை விலங்கு போட்டு கூட்டு வாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். ஷண்முகம், ஆதி மேல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன். சரிங்க சார். அது வரைக்கும் அந்த ஆதி மேல நான் சொல்ற வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள், நிறுத்தியா, அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் சார், என்ன சார் ஆச்சு? இரியா, நான் சொல்கிறேன் இரியா. ஓகே சார், நான் ஸ்டேஷன் போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். சாரி சார், உங்கள் மேலே குப்தா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவர் வாபஸ் வாங்கிட்டார் சார். ஆ. யோ வாங்க. ஆ. உங்க அம்மா போன வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். மித்ரா, மேனேஜர் தான் பேசினாரு. அந்த பாரதி மும்பைக்கே போய் அந்த குப்தாவை நேர்ல பார்த்து அவர்கிட்ட பேசி பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு டைம் வாங்கியிருக்கலாம். என்னடா சொல்ற? இந்த பாரதி சும்மாவே பெரிய இவ மாதிரி ஆடுவா. இப்போ வந்து என்ன பண்ண போறானே தெரியலையே.